பொதுவாக பலருக்கும் பரிசுத்த ஆவியானவரை குறித்த கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கின்றது. கமெண்டிலும் அநேகர் கேட்டிருந்தனர். ஆகவே இந்த வீடியோவில் பரிசுத்த ஆவியானவர் என்பவர் யார், அவருடைய தெய்வீக தன்மை என்ன, அவரது குணாதிசயங்கள் என்ன, கேரக்டர் என்ன, அவரின் ஆளுமை என்ன, பர்சனாலிட்டி என்ன, வல்லமை என்ன, அவர் செய்யும் கிரியைகள் என்ன, பரிசுத்த ஆவியானவரின் பெயர்களும் அடையாளங்களும் என்ன, குறிப்பாக பரிசுத்த ஆவியானவரை தொடர்பு படுத்தும் 7 அடையாளங்களாகிய அக்கினி, காற்று, தண்ணீர், புறா, முத்திரை, அச்சாரம், எண்ணெய் போன்றவைகள் பற்றியும் இந்த பரிசுத்த ஆவியானவரை பற்றிய A to Z தகவல்களை, உண்மைகளை, சத்தியங்களை வேத வசன ஆதாரங்களுடன் தெளிவாக விரிவாக இந்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோவை லைக் பண்ணிட்டு கடைசி வர பாருங்க, நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும். ஒருவேளை நமது சேனல் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள். முதலில் நாம் பார்க்கவிருக்கும் பகுதி பரிசுத்த ஆவியானவரின் தன்மை. அதில் முதலாவதாக அவருடைய தெய்வீக தன்மை பற்றி பார்ப்போம். ஆவியானவர் தமது தன்மையில் பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய தேவனுக்கும் ஒப்பாக இருக்கின்றார். அவர்களைப் போலவே பரிசுத்த ஆவியானவரும் ஆளுமை உடையவராக இருக்கின்றார் என்று மத்தேயு 28:19 வசனத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. இயேசுவைப் போலவே இந்த பரிசுத்த ஆவியானவரும் வேறொரு தேற்றரவாளனாக இருக்கின்றார் என்று யோவான் 14:16-17 வசனங்கள் கூறுகின்றது. சபை ஆராதனைகளில் கடைசியாக கூறப்படும் ஆசீர்வாதத்தில் டாக்ஸாலஜியில் இயேசுவின் கிருபை, பிதாவின் அன்பு மற்றும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியம் என்ற மூன்றுமே சமமாகவே கருதப்படுகின்றது என்பதை 2 கொரிந்தியர் 13:14 வசனத்தின் மூலம் அறிந்து கொள்கின்றோம். மேலும் கடவுள் பேசும்போது ஆவியானவரே நம்மோடு பேசுகின்றார் என்று எபிரேயர் 10:15-17 வசனங்கள் சொல்கின்றது. கடவுள் பரிசுத்தமானவர், எனவேதான் ஆவியானவரையும் பரிசுத்த ஆவியானவர் என்று வேதாகமம் நமக்கு கூறுகின்றது. பரிசுத்த ஆவியானவர் தேவன், கடவுள், தெய்வம் என்பதை அப்போஸ்தலர் 5:3-4 வசனம் மற்றும் 1 கொரிந்தியர் 3:16 வசனத்தின் மூலம் நமக்கு தெளிவாகின்றது. நமக்கு ஒரே கடவுள்தான், ஒரே தேவன்தான், ஒரே தெய்வம்தான். அவர் 3 ஆழ்தன்மைகளில் ஜீவித்திருக்கின்றவராக இருக்கின்றார். நமது கடவுள் திரியேக கடவுள். அவர் திரியேக தேவனாக இருக்கின்றார். பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவராகிய தேவன். இவர்கள் மூவரும் வேறு வேறு நபர்களாக இருந்தாலும் ஒரே நபர்களாக இருக்கின்றனர். 3 ஆழ்தன்மைகளில் மூவரும் ஒன்றாக இருக்கின்றனர். சிம்பிளா சொல்லணும்னா வாட்டர் என்கின்ற ஒன்று சாலிட், லிக்விட், கேஸ் என்று 3 ஸ்டேட்டில் இருக்கின்றது. திட, திரவ, வாயு என்கின்ற 3 நிலையில் ஒரே தண்ணீர் இருப்பது போல நமது தேவனும் 3 நபர்களாக ஒரே தேவனாக இருக்கின்றார். 1:1:1 இந்த திரியேக தேவனை குறித்து விதண்டாவாதம் செய்பவர்களுக்கென்றே ஒரு தனி பிளேலிஸ்ட் இருக்கின்றது. அதில் அவர்கள் கேட்கின்ற அனைத்து கேள்விகளுக்கான பதிலும் இருக்கின்றது. இயேசு யார், தேவன் யார், தேவனை படைத்தது யார், இயேசு தன்னை கடவுள் என்று கூறினாரா, இயேசு தேவகுமாரனா அல்லது மனுஷகுமாரனா, பிதா இயேசுவை கைவிட்டாரா, இயேசு யாரை நோக்கி ஜெபித்தார் என்பதற்கு எல்லாமே வீடியோ இருக்கின்றது, பார்த்து கொள்ளுங்கள். சரி, அடுத்ததாக பரிசுத்த ஆவியானவரின் குணாதிசயங்கள் பற்றி பார்ப்போம். கடவுளின் குண இயல்புகள் அனைத்தும், குணாதிசயங்கள் அனைத்தும் பரிசுத்த ஆவியானவருக்கும் இருக்கின்றது. பரிசுத்த ஆவியானவரின் நித்திய தன்மை பற்றி எபிரேயர் 9:14 வசனம் கூறுகின்றது. பரிசுத்த ஆவியானவரின் சர்வ வல்லமை பற்றி ரோமர் 8:11 வசனம் கூறுகின்றது. பரிசுத்த ஆவியானவரின் சர்வ வியாபகம், அதாவது எங்கும் இருக்கும் தன்மை பற்றி சங்கீதம் 139:7-12 வசனத்தில் கூறப்பட்டிருக்கின்றது. பரிசுத்த ஆவியானவரின் சர்வ ஞானம் பற்றி, அதாவது எல்லாம் அறிந்த தன்மையை பற்றி 1 கொரிந்தியர் 2:10-11 வசனங்கள் கூறுகின்றது. பரிசுத்த ஆவியானவரின் சத்தியம் பற்றி யோவான் 14:16-17 வசனங்களும், அன்பு பற்றி ரோமர் 5:5 வசனமும், ஜீவன் பற்றி யோவான் 6:63 வசனங்களும், இப்படியாக கடவுளின் குணாதிசயங்கள் அனைத்தும் பரிசுத்த ஆவியானவர் என்கின்ற தனி நபருக்கும் இருப்பதை இந்த வேதாகமத்தில் நாம் பார்க்க முடிகின்றது. அடுத்ததாக பரிசுத்த ஆவியானவரின் ஆளுமை பற்றி, பர்சனாலிட்டி பற்றி பார்ப்போம். பரிசுத்த ஆவி என்பது கடவுளின் வல்லமையாக இருந்தாலும் அது வெறும் சக்தி அல்ல, அவர் ஒரு தனி நபர். பரிசுத்த ஆவியானவர் என்கின்ற ஒரு தனி நபர். பரிசுத்த ஆவி புதிய ஏற்பாடு எழுதப்பட்ட கிரேக்க மொழியில் பாராக்ளீட் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அதன் பொருள்
யோவான் 14:6 வசனத்தின்படி ஆலோசகர், யோவான் 14:26, 15:26 வசனங்களின்படி தேற்றரவாளன், யோவான் 16:7 வசனத்தின்படி ஆற்றி தேற்றுபவர், 1 யோவான் 2:1 வசனத்தின்படி பரிந்து பேசுகின்றவர் என்பதாகும். இந்த கிரேக்க சொல்லின் நேரடியான அர்த்தம் உதவி செய்வதற்காகவே கூடவே இருக்கின்றவர், கூடவே வருகின்றவர் என்பதுதான். லூக்கா 2:22 முதல் 32 வசனத்தில் பாராக்ளீட் என்கின்ற பதம் பரிசுத்த ஆவியானவரின் ஆள் தத்துவத்தை, தேவத்துவத்தை நமக்கு காண்பிக்கின்றது. அதுபோக பரிசுத்த ஆவியானவரின் சில காரியங்கள் அவரது ஆளுமைக்கு, அவரது பர்சனாலிட்டி எப்படிப்பட்டது, அவர் எப்படிப்பட்டவர் என்பதற்கு சாட்சியிடுகின்றது. அவைகள் என்னவென்றால், பரிசுத்த ஆவியானவருக்கு மனம், சித்தம், உணர்வுகள் உண்டு என்பதை ரோமர் 8:27, 1 கொரிந்தியர் 12:11, எபேசியர் 4:30 வசனங்கள் கூறுகின்றது. பரிசுத்த ஆவியானவர் பேசுகின்றவர், பரிசுத்த ஆவியானவர் ஜெபிக்கின்றவர், பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துகின்றவர், பரிசுத்த ஆவியானவர் போதிக்கின்றவர், பரிசுத்த ஆவியானவர் முன்னின்று அனைத்தையும் நடத்துகின்றவர் என்பதை யோவான் 15:26, ரோமர் 8:26-27, யோவான் 16:13, 1 கொரிந்தியர் 2:13 மற்றும் ரோமர் 8:14 வசனங்கள் நமக்கு காண்பிக்கின்றது. இந்த பரிசுத்த ஆவியானவரிடம் நாம் உண்மையையும் பேச முடியும், அதே வேளையில் பொய்யையும் கூட சொல்ல முடியும். பரிசுத்த ஆவியானவரை நாம் எளிதில் துக்கப்படுத்தி விடலாம். பரிசுத்த ஆவியானவரை நாம் அவதூறு கூட பண்ண முடியும். பரிசுத்த ஆவியானவருக்கு எதிராக எதிர்த்து கூட நிற்க முடியும் என்பதை அப்போஸ்தலர் 5:3, எபேசியர் 4:30, எபிரேயர் 10:29, அப்போஸ்தலர் 7:51 மற்றும் 1 தெசலோனிக்கேயர் 5:19 வசனங்கள் கூறுகின்றது. அடுத்ததாக பரிசுத்த ஆவியானவரின் பெயர்கள் பற்றியும் அடையாளங்கள் பற்றியும் பார்ப்போம். இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு நமது பைபிள் கொடுக்கும் பெயர்களும் அவரை குறிப்பதற்கான அடையாளங்களும் இந்த பரிசுத்த ஆவியானவரின் தெய்வீகத்தை நமக்கு காண்பிக்கின்றது. எடுத்துக்காட்டாக பரிசுத்தமுள்ள ஆவி என்று ரோமர் 1:4 வசனத்திலும், கர்த்தரின் ஆவி என்று லூக்கா 14:18 வசனத்திலும், கிறிஸ்துவின் ஆவி என்று ரோமர் 8:9 வசனத்திலும், இயேசுவின் ஆவி என்று அப்போஸ்தலர் 16:7 வசனத்திலும், உங்கள் பிதாவின் ஆவி என்று மத்தேயு 10:20 வசனத்திலும், ஜீவிக்கின்ற தேவனின் ஆவி என்று 2 கொரிந்தியர் 3:3 வசனத்திலும் நாம் பார்க்க முடிகின்றது. அதே போல இந்த பரிசுத்த ஆவியானவரை குறிக்கும் அடையாளங்களாக மத்தேயு 3:11-12 வசனத்தின்படி அக்கினி, அப்போஸ்தலர் 2:1-2 வசனத்தின்படி காற்று, யோவான் 4:14, யோவான் 7:38-39 வசனத்தின்படி தண்ணீர், யோவான் 1:32-34 வசனத்தின்படி புறா, 2 கொரிந்தியர் 1:22 வசனத்தின்படி முத்திரை, எபேசியர் 1:13-14 வசனத்தின்படி அச்சாரம் மற்றும் அப்போஸ்தலர் 10:38, 1 யோவான் 2:20-27 வசனங்களின்படி எண்ணெய் என்று இந்த 7 அடையாளங்களும் பரிசுத்த ஆவியானவரை தொடர்பு படுத்தி வேதாகமத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்த 7 அடையாளங்கள் பற்றி பார்ப்போம். தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக 7 ஆவிகள் நிற்பது போல பரிசுத்த ஆவியானவரின் ஆளுமையிலும் அவருடைய பணியிலும் இருக்கின்ற வெவ்வேறு அம்சங்களை போதிக்கும் அடையாளங்களாக 7 பொருட்கள் வேதாகமத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளன. இவற்றை பற்றி ஒவ்வொன்றாக பார்ப்போம். முதலில் அக்கினி. ஏசாயா 6:6 வசனத்தில் பரிசுத்த ஆவியானவருக்கு நெருப்பு தழல் ஒரு அடையாள பொருளாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இயேசு கொடுக்கின்ற ஞானஸ்நானத்தை பற்றி யோவான் ஸ்நானகன் கூறும்போது அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று கூறுவதை மத்தேயு 3:11, லூக்கா 3:16 வசனத்தில் பார்க்க முடியும். அக்கினி என்பது பரிசுத்த ஆவியின் அதிகப்படியான வல்லமையை குறிக்கின்றது. நமது திரியேக தேவன் கிரியை செய்யும் மகா பெரிய வல்லமையை அது குறிக்கின்றது. புதிய ஏற்பாட்டில் மேல்வீட்டறையில் அக்கினிமயமான நாவுகள் 120 பேர் மேல் வந்து இறங்கி அங்கு நடந்த பரிசுத்த ஆவியானவரின் நிகழ்ச்சி திருச்சபை என்பது வல்லமையோடு செயல்படும் அமைப்பு என்பதை நமக்கு சுட்டி காட்டுகின்றது. இரண்டாவதாக காற்று. இதற்கான எபிரேய வார்த்தை ரூவாக். இதற்கு சமமான கிரேக்க வார்த்தை நியூமா, அதாவது சுவாசம், காற்று என்று அர்த்தம். பெந்தெகோஸ்தே நாளில் இந்த பரிசுத்த ஆவியின் வருகை பலத்த காற்றடிக்கின்ற முழக்கம் போல இருந்தது என்று குறிப்பிடப்பட்டுள்ளதை நாம் வாசிக்கின்றோம் அல்லவா. மூன்றாவதாக தண்ணீர். பழைய ஏற்பாட்டில் தண்ணீர் என்பது தாகம் தீர்த்தல், நிறைவாக்குதல், திருப்தி அடைதல், சுத்திகரிக்கப்படுதல் ஆகியவற்றை குறிக்கும். நம் அனைவருக்கும் தெரிந்த மோசே கன்மலையை அடித்தபோது தண்ணீர் கிடைத்தது. இங்கு கன்மலை என்பது கிறிஸ்துவையும் தண்ணீர் என்பது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கின்ற அடையாளமாக வருகின்றது.
என்னை விசுவாசிக்கின்றவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் புறப்படும் என்று இயேசு கூறியதை பார்க்கின்றோம் அல்லவா? தம்மை விசுவாசிப்பவர்கள் அடைய போகின்ற பெறப்போகின்ற பரிசுத்த ஆவியானவரை குறித்து இயேசு இப்படி சொன்னார் என்று யோவான் 7:38-39 வசனங்களில் வாசிக்கின்றோம். அதுபோக இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மில் வந்து தங்குவதற்கு ஆயத்தமாக நமக்குள்ளே அவர் செய்யும் சுத்திகரிப்பின் வேலையை பற்றியும் கூட வேதாகமத்தில் பல இடங்களில் நாம் வாசிக்க முடியும். 4வது புறா. இது பரிசுத்த ஆவியானவருக்கு வேதாகமத்தில் பல முறை பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற மிக பழமையான அடையாளம். ஆதியாகமம் 1:2 வசனத்தில் ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. பொதுவாக புறா என்பது பலியாக படைக்கப்படும் ஒரு சுத்தமான பறவை, சமாதானத்தை விரும்பும் பறவை. புறா தனது கூட்டை அதிகம் வாஞ்சிக்கும். புறா தனது ஜோடியை இழந்து போனால் சோகமடையும். புறா என்பது யாருக்கும் தீங்கு செய்யாத பறவை. எனவே இந்த பரிசுத்த ஆவியானவரை குறிப்பதற்கு புறா என்பது மிக பொருத்தமான பறவை. இயேசு ஞானஸ்நானம் எடுத்தபோது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து இயேசுவின் மீது அமர்ந்ததை நாம் படித்திருக்கின்றோம் அல்லவா? புறாவை போலவே பரிசுத்த ஆவியானவருக்கு இருக்கும் குணாதிசயங்கள் பற்றியும் அவரது பெர்சனாலிட்டி பற்றியும் நாம் முன்பாக பார்த்தோம் அல்லவா? 5வது முத்திரை. இது விசுவாசிகளின் ஜீவியத்தில் தேவனுடைய ஆவியானவர் பிரசன்னமாக இருப்பதை குறிக்கும் ஒரு அடையாளம். புதிய ஏற்பாட்டில் 3 இடங்களில் நீங்கள் பரிசுத்த ஆவியினால் முத்திரை போடப்பட்டீர்கள் என்று வருவதை நாம் பார்க்க முடியும். எபேசியர் 1:18, 2 கொரிந்தியர் 1:22 மற்றும் 4:30 வசனங்கள். இந்த முத்திரை அடையாளம் என்பது பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் சொந்தம் என்பதை குறிக்கின்றது. கர்த்தர் தம்முடையவர்கள் இன்னார் என்பதை இதனால் அறிந்திருக்கின்றார் என்று 2 தீமோத்தேயு 2:19 நாம் வாசிக்க முடியும். 6வது அச்சாரம். ஒரு உடன்பாட்டில் கொஞ்சம் முன்பணம் கொடுத்து, அதாவது அச்சாரத்தை கொடுத்து காரியத்தை உறுதி செய்து கொள்வார்கள். நாம் வாங்க போகும் சுதந்திரத்திற்கு அச்சாரம் கொடுத்து உறுதி செய்வது போல நாம் சுதந்திரிக்க போகும் ஆவிக்குரிய நன்மைகளுக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அச்சாரமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றார். நமது ரட்சிப்புக்கும் தொடர்ந்து ஆவியினாலே நாம் அபிஷேகம் பண்ணப்படுதலுக்கும் இந்த பரிசுத்த ஆவியானவரே நமது அச்சாரம். 7வது எண்ணெய். ஆசரிப்பு கூடாரத்தில் ஆசாரியர்கள் செலுத்துகின்ற எல்லா பலிகளிலும் இந்த எண்ணெய் வருகின்றது. புதிய ஏற்பாட்டிலும் கூட 5 இடங்களில் வருகின்றது. அதில் லூக்கா 4:18, அப்போஸ்தலர் 4:27, 10:38 வசனங்கள் இயேசு கிறிஸ்துவின் அபிஷேகத்தை பற்றியது. ஆனால் மற்ற 2 இடங்களில் 1 யோவான் 2:20-27 மற்றும் 2 கொரிந்தியர் 1:21 வசனங்களில் அது விசுவாசிகளின் அபிஷேகத்தை பற்றியதாக இருக்கின்றது. பொதுவாக எண்ணெய் ஒளியேற்ற விளக்கில் பயன்படுவது போல நாமும் கூட இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக வாழ இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு மிகவும் தேவை. அதுபோக இந்த எண்ணெய் என்பது மகிழ்ச்சியை தருவதற்கும் ஒரு அடையாளமாக இருக்கின்றது. கடைசியாக ஆவியானவரின் புறப்பாடு பற்றி, ப்ரொசஷன் பற்றி பார்ப்போம். வேதாகமத்தில் பரிசுத்த ஆவியானவரை குறித்து அவர் என்னென்றுமாக பிதாவிலும் குமாரனிலும் நின்று புறப்பட்டு வருகின்றார் என்று யோவான் 14:15-17, 15:26, 16:7 மற்றும் கலாத்தியர் 14:4-6 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றது. புதிய ஏற்பாட்டில் பெந்தகோஸ்தே நாளன்று சிறப்பாக கிரியை செய்ய பிதாவிலிருந்தும் குமாரனிலிருந்தும் இந்த பரிசுத்த ஆவியானவர் அனுப்பப்பட்டார். திருச்சபையை பலப்படுத்துகின்ற வேலை, விசுவாசிகளை ஞானஸ்நானம் என்பதன் மூலம் கிறிஸ்துவின் சரீரத்தில் கொண்டு வருகின்ற பணி, இந்த உலகத்தை பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்தும் வேலை ஆகிய பணிகளை செய்து முடிக்கவே இந்த பரிசுத்த ஆவியானவர் வந்திருக்கின்றார் என்று லூக்கா 24:48-49, யோவான் 7:39-40, அப்போஸ்தலர் 1:1-5 மற்றும் யோவான் 16:7-11 வசனங்களில் நாம் பார்க்க முடியும். இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அபிஷேகத்தை கொடுப்பது மட்டுமல்லாமல் வரங்களையும் கொடுத்திருக்கின்றார். இந்த பரிசுத்த ஆவியானவரின் வரங்களை நாம் கேட்கும்போது, வாஞ்சிக்கும்போது அவர் தமது சித்தப்படி நமக்கு அவைகளை வழங்குகின்றார். இந்த பரிசுத்த ஆவியானவரின் வரங்களை பற்றிய வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. பார்க்காதவர்கள் பார்த்து கொள்ளுங்கள். இந்த பரிசுத்த ஆவியானவர் யார் என்பதை பற்றி அனைத்து காரியங்களையும் வசன ஆதாரத்தோடு பார்த்தோம். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றேன். பயனுள்ளதாக இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்ம பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள். மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் அறிய நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள்.